உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்களே. மகனின் விந்தணு குறைபாடு காரணமாக மருமகளை கர்ப்பிணியாக்க உறவினர்களுடன் சேர்ந்து மாமனார் பலமுறை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குஜராத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை தற்பொழுது இணையதளத்தில் பார்த்த பலரும் மிரண்டு போய் உள்ளார்கள். குஜராத் மாநிலம் வதோதரா மாவட்டத்தில்தான் இந்த அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த பகுதியில் வசித்து வருபவர் 40 வயது பெண். இவருக்கும் இன்னொருவருக்கும் கடந்த 2024ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றிருக்கிறது. திருமணமாகி சில மாதங்கள் ஆன போதும் அந்த பெண் கர்ப்பிணியாகவில்லை. இதனால் குடும்பத்தினர் சந்தேகம் அடைந்திருக்கிறார்கள். முதலில் குடும்பத்தினருக்கு பெண்ணின் மீதுதான் சந்தேகம் எழுந்திருக்கிறது. 39 வயதில் அந்த பெண் திருமணம் செய்தார். தாமதமான திருமணம் மற்றும் வயது மூப்பு காரணமாக அவரால் கர்ப்பமடைய முடியவில்லையோ என்று நினைத்தார்கள். இதனால் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனையும் மேற்கொள்ள வைத்தார்கள். அப்போது அந்த பெண்ணுக்கும் அவரது கணவருக்கும் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த பரிசோதனையில் அந்த பெண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று டாக்டர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே வேளையில் அவரது கணவருக்கு தான் பிரச்சனை இருப்பதாக டாக்டர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது அவரது கணவர் விந்தணு குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருப்பதும் அதனால்தான் அந்த பெண்ணால் கர்ப்பிணியாக முடியவில்லை என்றும் டாக்டர்கள் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதனையடுத்து மருத்துவர்கள் ஆலோசனையின்படி அந்த பெண்ணுக்கு IVF முறையில் கருத்தரிப்புக்கு தயாரானார். ஆனால் அது பலன் கொடுக்கவில்லை. மேலும் அடுத்த கட்ட சிகிச்சைக்கு அந்த பெண்ணும் மறுத்துவிட்டார். அதோடு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கலாம் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆனால் அந்த பெண்ணின் முடிவிற்கு அந்த பெண்ணின் மாமனார் மறுத்திருக்கிறார். யாரோ ஒரு குழந்தை என் வீட்டிற்கு வாரிசாக வருவதா? முடியவே முடியாது என்று மறுத்திருக்கிறார். எப்படியாவது மருமகள் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று அவர் கூறி வந்துள்ளார். கடந்த 2024 ஜூலை மாதம் வீட்டில் அந்த பெண் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது உள்ளே நுழைந்த மாமனார் அந்த பெண்ணை பலாத்காரம் செய்ய முற்பட்டார். கண் விழித்து பார்த்த மருமகள் மாமனார் தன்னை பலாத்காரம் செய்ய வருகிறார் என்று அந்த பெண் கூச்சலிடவே அவரை தாக்கியும் அவரை கொலை செய்வதாக மிரட்டியும் அந்த பெண்ணை பலாத்காரம் செய்திருக்கிறார் அந்த மாமனார். இதில் மனவேதனை அடைந்த அந்த பெண் இந்த சம்பவம் பற்றி தனது கணவரோடு கூறியிருக்கிறார். ஆனால் அவர் அதை கண்டுகொள்ளவில்லை. எங்கள் குடும்பத்திற்கு ஒரு வாரிசு வேண்டும். அதனால் யாரிடமும் இந்த சம்பவத்தை பற்றி கூறக்கூடாது. மீறி நீ கூறினால் நீயும் நானும் ஒன்றாக இருந்த நீ ஆடை இல்லாமல் இருந்த அந்த போட்டோவை சமூக வலைதளத்தில் பரப்பிவிடுவோம் என்று மிரட்டியுள்ளார். இதனால் அந்த பெண் யாரிடமும் கூறாமல் இருந்துள்ளார். தனது கணவரை இப்படி தன்னை மிரட்டுவதால் அந்த பெண் பயந்துள்ளார். தனது குடும்ப மானம் போய்விடும், தனது அப்பா அம்மாவின் மானம் போய்விடும் என்று கருதி அந்த பெண் மௌனம் காத்துள்ளார். இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அந்த வக்கரபுத்தி மாமனார் அந்த பெண்ணை பலமுறை பலாத்காரம் செய்துள்ளார். ஆனாலும் அந்த பெண் கர்ப்பம் அடையவில்லை. இதனையடுத்து தனது உறவினர் ஒருவரை அழைத்து கடந்த 2024ஆம் ஆண்டு சொந்த மருமகள் என்று பாராமல் தான் அவரது வாழ்க்கை சீரழித்து விட்டோம் என்று குற்ற உணர்ச்சி இல்லாமல் உறவினரையும் அந்த பெண்ணை பலாத்காரம் செய்யுமாறு அவர் நிர்பந்தித்துள்ளார். அந்த பெண்ணை உன்னை கொன்று விடுவோம், உன் குடும்ப மானத்தை வாங்கி விடுவோம், எப்படியாவது எங்களுக்கு ஒரு வாரிசு வேண்டும், நீ பெற்றுக் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று மிரட்டியே அந்த உறவினரும் அந்த மாமனாரும் சேர்ந்து அந்த பெண்ணை பலமுறை பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பெண்ணின் வாழ்க்கையை சீரழித்துள்ளார்கள். கடந்த ஜூன் மாதம் அந்த பெண் கர்ப்பமானார். ஆனால் அந்த மாத தொடக்கத்தில் அந்த பெண்ணின் கரு கலைந்து விட்டது. இந்த நிலையில்தான் மீண்டும் அவர்கள் அந்த பெண்ணை பலாத்காரம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் செய்வதறியாது திகைத்த அந்த பெண் சம்பவம் குறித்து நவபுரா போலீசில் நேற்று முன்தினம் புகார் செய்தார். அதன் பேரில் போலீசார் அந்த பெண்ணின் கணவர், அந்த பெண்ணின் மாமனார், உறவினர் உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உங்கள் மகனுக்கு ஆண்மை குறைவு இருக்கிறது என்று டாக்டர்கள் சொன்ன பிறகும் அவர்கள் மகனை குற்றம் சொல்லாமல் தனக்கு ஒரு பெண் கிடைத்துவிட்டது, அந்த பெண் மூலம் யார் மூலமாவது குழந்தையை பெற்றுக்கொண்டு தன் குடும்பத்துக்கு வாரிசாக்க வேண்டும் என்று நினைத்த வக்கரபுத்தி மாமனாரின் செயல் குஜராத் முழுக்க மிகுந்த அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த செய்தி தற்பொழுது இணையதளத்தில் வைரலாக பரவி ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. ஒரு பெண் பெண்ணாக பிறந்துவிட்டால் அந்த பெண்ணை போக பொருளாக பார்த்து அந்த பெண்ணின் மூலம் தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்பதற்காக மகள் ஸ்தானத்தில் வைக்க வேண்டிய மருமகளையும் நாசம் செய்த அந்த கொடூரன் பத்தாவது குறைக்கு உறவினர் ஒருவரை அழைத்து அந்த பெண்ணை பலாத்காரம் செய்து அதன் மூலம் என் குடும்பத்திற்கு ஒரு வாரிசு வேண்டும், ஆக மொத்தத்தில் நமது இரத்த சொந்தத்தில் வாரிசு வேண்டும் என்பதற்காக அவர் இவ்வாறு கீழ்த்தரமாக நடந்திருக்கிறார். உன் மருமகள் உடம்பில்
எந்த குறைபாடும் கிடையாது, உன் மகனுக்குத்தான் ஆண்மை குறைபாடு இருக்கிறது என்று டாக்டர்கள் தெள்ள தெளிவாக சொன்ன பிறகும் அந்த வக்கர புத்தி படைத்த மாமனார் அந்த பெண்ணின் மூலம் தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்பதற்காக இப்படி அந்த பெண்ணின் வாழ்க்கை நாசம் செய்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் காட்டமாக பதிவிடுங்கள். உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள். உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.